You can now make online payments to Daruniyagala Pradesh Sabha via GovPay. முல்லைத்தீவு கடல் பரப்பில் மிக மோசமாக ஒரு திருட்டு தொழில்களாக இலங்கை அரசாங்கத்தினால் சட்டவிரோதமாக செய்யக்கூடாதென்று பணிக்கப்பட்ட தொழில்கள் செய்யப்படுகின்றன. இதை நான் கடந்த 15ஆம் தேதி கடலுக்கு சென்று இரவு நேரத்தில் நேரடியாக சுமார் 15 கிலோமீட்டர் தூரமளவான இடத்தில் பார்வையிட்டேன். அது ஊடகங்களில் எல்லாத்திலும் வெளிவந்தது. உடனடியாக கடத்தொழில் அமைச்சர் கூட தன்னுடைய மீன்பிடி அமைச்சின் செயலாளருக்கு பணித்திருந்தார், இதை பார்வையிடும்படி, அதை நிறுத்தும்படி. ஆனால் கடற்படையோ அதை கவனத்தில் எடுக்கவில்லை, கடற்தொழில் திணைக்களங்களோ கவனத்தில் எடுக்கவில்லை. கடற்படை நித்திரை கொள்ளுகின்றதா என்றுதான் கேட்க விரும்புகின்றேன். பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இங்கே இல்லை, ஆனால் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். நிச்சயமாக ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லிக்கொண்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்படியான ஊழல்கள் பட்ட பகலில் நடைபெறுவதைப் போல உங்களுடைய கடற்பரப்பிலே, இலங்கையின் கடற்பரப்பிலே, இந்த எல்லைகளுக்குள்ளே 1000 படகுகளுக்கு மேலாக அப்படியாக கொள்ளையடித்து கொண்டு சட்டவிரோத தொழிலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் இந்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அதற்கு என்ன பதில் சொல்லுகின்றார்? மீன்பிடி அமைச்சர் என்ன பதில் சொல்லுகின்றார்? கடல் தொழில் திணைக்களங்கள் என்ன பதில் சொல்லுகின்றன என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்றோம். மீனவர்கள் கரையோரத்தில் அப்படியே கூடி நின்று பார்க்கக்கூடிய அளவில் கேவலமாக இருக்கின்றது. மீனவர்கள் உழைக்க முடியவில்லை. மீனவர்களின் குடும்பங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த பிள்ளைகளை அவர்கள் படிக்க விடுவதில்லையா? அந்த வாழ்வாதாரம் அந்த மீனவர்களுக்கு கிடைக்காமல் செய்யும் நடவடிக்கைகளை இவர்கள் செய்கின்றார்கள். இந்த திருட்டு தொழிலை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை? இதில் சபையிலே விமல் ரத்நாயக்கா அவர்கள் இல்லை, ஆனால் அமைச்சர் கவனத்தில் எடுக்கக்கூடியவர் என்பதால் சொல்லி வைக்க விரும்புகிறேன். கடலிலே சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை உண்மையிலேயே நிறுத்துங்கள். நிறுத்தாவிட்டால் அந்த மீனவ குடும்பங்கள் பட்டினி சாவை எதிர்நோக்க வேண்டி வரும் என்பதைத்தான் நான் சொல்லுகின்றேன். அடுத்ததாக ஒரு விடயம், கேப்பாப்பிலவு மக்கள் பெருமளவு போராட்டங்களை நடத்தி அந்த காணிகளை, கூடுதலான காணிகளை பெற்றுக்கொண்டார்கள், விடுவிக்கப்பட்டன. ஆனால் இப்போதும் 190 ஏக்கர் அளவில் இன்னும் விடுபடாமல் இருக்கின்றது. 190 ஏக்கர் அளவில் இன்னும் விடுபடாமல் இருக்கின்றது. அந்த காணிகள் விடப்பட வேண்டும். அரசாங்க அதிபரிடம் கேட்டால் கூடிய கதியில் விடுபடும் என்று சொல்லுகின்றார். அமைச்சர்கள் வரும்போது கேட்டால் மீன்பிடி அமைச்சரிடம்தான், அங்கே இருக்கின்ற ஜெகதீஸ்வரன் எம்பியிடம்தான், அங்கே இருக்கின்ற திலகநாதன் எம்பியிடம்தான், உபாலி சமரசிங்க அவர்களிடம்தான் கேட்டால் சொல்லுகின்றார்கள் கூடிய விரைவில் விடுபடும் என்று. ஆனால் விடுபடவில்லை. அந்த மக்கள் 190 ஏக்கர் அளவில் 60 பேருக்கிட்ட மீள்குடியேற்றம் செய்யப்படாமல் அழுகின்றார்கள். ஏன் இந்த நிலைமை? தயவு செய்து அந்த மக்களை மீள்குடியேற்றுங்கள். அந்த மக்கள் இப்போதும் அகதியாக இருக்கின்றார்கள். நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது கூடுதலான வகையில் நல்ல செயல்பாடுகளை செய்து கொண்டிருப்பதை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டுதான் வருகின்றேன். அவர்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய செயல்பாடுகளை வரவேற்கின்றேன். அந்த வகையிலே சொல்லுகின்றேன், தயவு செய்து கூடிய விரைவில் அந்த மக்களை மீள்குடியேற்றம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.